நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 22வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் காலை முதல் மாலை வரை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாத கருத்தரங்கின் நிறைவு நிகழ்வாக நமது நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் உயர்திரு பாசத்திற்கும் பண்புக்கும் உரிய உபயம் வேலு சிவா ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சம பலன்கள் என்ற தலைப்பில் ரொம்ப விரிவாக விளக்கமாகவும் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமை, அவருடைய மல்டிபிள் டேலண்ட், அதாவது பன்முகத்தன்மை, அது மருத்துவம் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடிய அந்த திறமை எல்லோருக்கும் வராது. அது ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பன்முகத்தன்மை, பன்முக திறமை புதிந்து கிடக்கும். அப்படி பார்க்கும்போது நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் உபயம் திரு வேலு சிவா ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக பன்முகத்தன்மை உண்டு. நான் நேரில் பார்த்தேன். பல மேடைகளில் அவருடைய பேச்சை கருத்துக்களை கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும். அப்படி எப்படித்தான் இப்படி எல்லாம் இருக்கின்றார் என்று நாங்கள்லாம் நல்லா ஜூனியர் மாதிரி நான் கேட்பேன். அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பாக அவருக்கு அந்த திறமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன் ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் பற்றி இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார் ஐயா அவர்களை வருக வருகை என நாம் குழு சார்பாக வேண்டுகிறோம். பேச வருமாறு உங்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் முருகா போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 22வது மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த யோகநாத் குருஜி சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், சேலம் ஆனந்தி அவர்களுக்கும், வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், கோவை கோகிலவாணி அவர்களுக்கும், திருச்செங்கோடு மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கும், கனிமொழி அவர்களுக்கும், ஏனைய ஜோதிட நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் புரோகிதர் மற்றும் ஜோதிடர் மாணிக்கம் ஐயா மற்றும் அபிராமி கதிரவேல் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்து பேசவிருக்கின்ற தலைப்பு ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் அப்படிங்கிற டாபிக். பொதுவாக எல்லாத்துக்கும் ஜாதகம் அப்படின்னு ஒன்று எழுதுவாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத, நமக்கு எந்தெந்த அமைப்பில் நமக்கு பலன் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜாதகத்தில் சில முக்கியமான விஷயங்களை ஜாதகர் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. அந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய சூட்சமங்கள் அப்படிங்கிறத இன்றைய தலைப்பாக இங்கே நாம் பேசவிருக்கிறோம். முதல்ல ஒரு ஜாதகத்தில்
நிருத்திய பாகை என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதே போல அரிஷ்ட பாகை என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிருத்திய பாகை அரிஷ்ட பாகையில ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அல்லது அந்த பாகையில கோச்சார கிரகங்கள் வரும்போது டிஸ்டர்ப் பண்ணும், அவங்கள தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறத முதல்ல அந்த ஜாதகர் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும். அதே போல கண்டாந்த நட்சத்திரங்கள் எது அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ பொதுவாக மேசம் முதல் கடகம் வரை ஒரு ராசி மண்டலம், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலம் தொடங்கும். அப்போ இது ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்துக்கு தொடங்கப்படக்கூடிய ஆயில்யமும் மகமும் அந்த பாரியாயம் விட்டு பாரியாயம் மாறுகின்ற அமைப்பில் பார்க்கும்போது அது கண்டாந்தர நட்சத்திரம், கண்டம் விட்டு கண்டம் மாறுகின்றது அப்படிங்கிற அமைப்பில் அதை நம்ம பார்க்கணும். இதை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, தசையை நடத்தக்கூடிய கிரகமோ அல்லது புத்தியை நடத்தக்கூடிய கிரகமோ கோச்சாரத்தில் அந்த கண்டாந்தரத்தில் 2 கிரகங்களும் பரிணாமம், அதாவது பரிமாறும் பொழுது, கண்டம் விட்டு கண்டம் பரிமாறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் காலப்பகை தசாபுத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வயது அடிப்படையில் காலப்பகைன்னு ஒன்று இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். கிரகச்சேர்க்கை அடிப்படையில் கிரகச்சேர்க்கை அடிப்படையில் காலப்பகை என்ன என்பதை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அந்த மாதிரி காலப்பகை இருக்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி நேலகட்டத்தில் ஒரு புதிய திருமணம், கல்வி, வீடு கட்டுதல், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடாமல் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உச்ச நீச்ச கிரகங்களின் ஆருட பலன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு கிரகம் எங்க உச்சமாவது எங்க நேசமாவது அப்படின்னு முதல்ல தெரியணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு உச்ச புள்ளி இருக்கு, ஒரு நீச்ச புள்ளி இருக்கு. எந்த கிரகத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய நீச்ச புள்ளியிலிருந்து கிரகம் நின்ற வீடு வரைக்கும் எண்ணி அதிலிருந்து வந்த தொகையை மறுபடியும் எண்ணி அது எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்துல ராகு கேதுகள் பயணிக்கும் காலமோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதி பயணிக்கும் காலமோ அந்த ஜாதகருக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்திருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அடுத்ததாக 6வதா நம்ம பார்த்தோம்னா, இந்த பிருகு பிந்து புள்ளி அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்கு. அதாவது ராகுவையும் சந்திரனையுமா மைய புள்ளி, அந்த ராகுவனையும் சந்திரனையும் அதனுடைய புள்ளிகளை மையமாக வைத்து கணக்கீடு செய்து அதுல வருகின்ற ஒரு நட்சத்திரம் எது என்று பார்த்து அந்த நட்சத்திரம் ஒருவருக்கு ராசியாகவோ லக்னமாகவோ வருவது கூடாது. திசையை நடத்தக்கூடிய கிரகமும் அந்த பிருகு பிந்தில விழக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிருகு பிந்து புள்ளியில கோச்சாரத்துல திசையை நடத்தக்கூடிய கிரகமோ புத்தியை நடத்தக்கூடிய கிரகமோ வரும் காலம் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டமாக இருக்கும். இப்போ அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காமனா நம்மளுக்கு திதி, நாமயோகம், கர்ணம் இதெல்லாம் காமனா நமக்கு பிறந்தப்ப ஒன்று இருக்கும். ஆனால் திசைக்கு திசை இது மாறுபடும். எது? திதி மாறுபடும், நாமயோகம் மாறுபடும், கர்ணம் மாறுபடும். அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த இதிலிருந்து அந்த நாமயோகத்தினுடைய செயல்பாடுகளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சோதனை கட்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அந்த நாமயோகத்தில் இருக்கு, அந்த திதிக்கு இருக்கு, அந்த கர்ணத்துக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி செயல்பாடுகளை ஒவ்வொரு திசைக்கும் அந்த ஜாதகத்தில் நாம் இன்னென்ன காலகட்டத்தில் இன்னென்ன திதி, இந்த திசைக்கு என்னென்ன நாமயோகம், என்னென்ன கர்ணம் வருது அப்படின்னு நம்மளால தெரிந்து வைத்து கொண்டால் அதற்கு தகுந்தால் போல நம்மளால பரிகாரங்கள் செய்து கொள்ள முடியும். அதே போல ஒரு ஜாதகத்துல முடக்கு நட்சத்திரம் என்பது எதனை ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லது நீங்க ஜாதக நோட் எழுதும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு நோட்டை தனியா போட்டு எழுதி வாங்கணும் ஜோசியர்கள்.
இப்போ அடிக்கடி நீங்க ஜோசியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கோச்சாரத்துல தசா காலங்கள்ல எப்படி இருக்கிறதுன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த தெரிஞ்சுக்கிறத வைத்து என்ன பலன் அப்படிங்கிறத உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா தசை நடத்தும் கிரகத்திற்கு வதை, வைநாசிகம், வேதை தொடர்பு இருக்கிறதா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்திற்கு திசையை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு வதை, வைநாசிகம், வேதை தொடர்பு கண்டிப்பா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அவமானம், வேதனை, கஷ்டங்கள், தொல்லைகள் இதெல்லாம் கண்டிப்பா நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஒவ்வொரு திசைக்கான அந்த கிரகத்திற்கான வதை, வைநாசிக நட்சத்திர தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா திசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எந்த தொடர்புல இருக்குன்னு முதல்ல தெரியணும். இப்ப நம்ம ஒவ்வொரு திசைக்கும் நம்ம அதை எழுதிட்டு இருக்க முடியாது. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு திசைக்கு 6 to 12 அதிபதியின் தொடர்பு வருதான்னு பார்க்கணும். வதை, வைநேசிக, வேதத்தினுடைய தொடர்பு அந்த கிரகத்துக்கு புத்திக்கு இருக்குதான்னு பார்த்து ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு ஐடியா பண்ணி விட்டு வச்சோம்னா டிஸ்டர்பன்ஸ் நமக்கு எப்பெல்லாம் தெரியுங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சீரமைத்து கொள்ள முடியும். அவ்வளவுதான். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு காட்டிலும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஆலோசனை நடக்கும். இப்ப கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா புயல் வருது அப்படின்னா இந்த புயல் வருதுன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்க, முதல்ல நிவாரணம் எந்த பகுதியில் என்னங்கிறத முதல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த பகுதியை முதல்ல அலாட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம முதல்ல அலாட் ஆகிருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பயன்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் தொட்டு நட்சத்திரங்களுக்கு 27 வகையான தாராபலன் உள்ளது. முதல்ல நம்மளுக்கு இப்போ எல்லாமே சொல்லப்படுகிறது 9 வகையான தாராபலன் தான் சொல்றாங்க. ஆனா 27 நட்சத்திரக்கும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரத்துக்கும் தாராபலன் அடிப்படையில் ஒரு பலன் இருக்கு. அப்ப இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரம் எந்த தாரையில வருது, அதுக்கான பலன் என்ன, அந்த பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்குமா அல்லது அது வதை, வைநாசிகம், வேதையினுடைய தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அது நல்ல பலனை தராது. அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம நம்மளை எச்சரிக்கை படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தசையை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு பாசகன், வேதகன், போதகன், காரகன் இதெல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா பாசகன் அப்படின்னா அந்த திசைக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வேதகன் அப்படின்னா அந்த திசைக்கு கண்டிப்பா நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர மாட்டேன். காரகம்லாம் என்ன அப்படின்னா இந்த நடப்பதுக்கு எல்லாமே காரகன் அவன் தான். போதகன்னா என்னன்னா அவனுக்கு படிப்பறிவியை சொல்லக்கூடியவன். அதாவது நீ இப்படி நடக்காத, இப்படி நட, இப்படி போனேன்னா நீ இப்படி மாட்டிக்கோ அப்படின்னு போதனையை தரக்கூடியவன் போதகன். இதெல்லாம் ஒவ்வொரு திசைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது வதை, வைநாசிகம், வேதை தொடர்புல இல்லாம இருந்து சுப தாரை அமைப்புல இருந்ததுன்னா அது சாதகமான நிலையில இருக்கிறத நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா அல்லது பாதகமான நிலையில இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை நாம சீர்படுத்தி கொள்ள முடியும். தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறது நம்மளால தடுத்து கொள்ள முடியும். இப்ப பொதுவா வருட பலன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தமிழ் வருட பலன், ஆங்கில புத்தாண்டு வருட பலன் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றதுங்கிறத விட ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு வருடம் போய் இன்னொரு வருடத்திற்கான ஒரு தனிநபரனுடைய வருட பலனை அவர் பிறந்த தேதியில இருந்து, பிறந்த தேதி என்பது என்னன்னா தேதி இல்லை, சூரியன் பிறந்த நட்சத்திரம் எதுவோ, ஜனன காலத்துல பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த எக்ஸாக்ட் டிகிரியை வர்ற காலம் தான் பிறந்த நேரம். அதுல இருந்து அந்த வருடத்திற்கான பலனை அன்றைய கோச்சார சந்திரனை வைத்து எடுக்கக்கூடிய பலன் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வருட பலன். இப்போ அந்த மாதிரி வருட பலனை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து வச்சுக்கிட்டாங்கன்னா முதலீடு பண்றதும், அவங்களுக்கு கஷ்டங்கள் வரதும், அவங்களுக்கு நோய் வரதும், அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு வருஷத்துல இப்போ ஒரு நல்ல தசாபுத்தி இல்லை, கஷ்டமான தசாபுத்தி நடக்குதுன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களே தவிர அவங்க வாழாம இல்லை, அவங்களுக்கு பொருளாதாரம் வராம இல்லை. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அப்போ ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த வருஷத்துல இருக்குதுன்னா நம்ம அதிகமான முதலீடுகளை செய்யலாம். இல்லை அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப கம்மியா வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் குறைத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி தரும். அந்த மாதிரி தான் வருட பலனை தனிநபர் ஜாதகத்துக்கான வருட பலனை தான் பார்க்கணும். காமனா நீங்க வருட பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல சட்பல அமைப்புல ஒரு கிரகத்தினுடைய பலத்தை 6 விதமா நம்ம முதல்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தெரிந்து வைத்திருக்கோம்.
அந்த மாதிரி அமைப்பை ஜாதகத்தில் முதல்ல ஒரு தனி நோட்டில் இந்த மாதிரி விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்வது, இந்த கிரகம் இந்த நிலையில பலமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து வைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3 என்பது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வீரியம், நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய ஆளுமைத்தன்மை, நம்மளுடைய எஃபோர்ட்டு, நம்மளுடைய கான்ட்ராக்ட் பேஸ், இதெல்லாம் 3ஆம் இடம். 5ங்கிறது நம்மளுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, தன்மானம். 11ஆம் இடங்கிறது லாப நோக்கம் மட்டுமல்ல, நம்மளுடைய ஆசைப்பட்டதை, நம்மளுடைய தேவைகளை வாழ்நாள் பூரா நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். 9ஆம் இடம் என்னன்னா நம்மளுடைய பாக்கியம், நம்ம எதை எதை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் 9ஆம் இடம். இதை ஒரு ஜாதகத்தில் சரியான முறையில் ஆய்வு செய்துட்டா அவங்கள வாழ்க்கையில எந்த நிலையில் இருப்பாங்கன்னு கண்டிப்பா நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். அதை பற்றி நாம் கண்டிப்பா தெரிஞ்சு வைத்திருப்பது மிகவும் அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வக்ரம், அஸ்தமனம், அஸ்தங்கம், இந்த கிரகத்தினுடைய பலனை எப்படி நாம் கண்டறிந்து அதற்கு தகுந்தா போல வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வக்ரம், அஸ்தமனம், அஸ்தங்கம், நீசம் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்துல இந்த தொழிலுக்கு இவர் படிக்க, இந்த கல்விக்கு இவர் படிக்க போனா கண்டிப்பா அந்த கல்வி சார்ந்த வேலையை இவரால் வாங்க முடியுமா, அதன் மூலம் இவர் வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படிங்கிறத ஜெய்மனி சூத்திரத்தின் மூலமா உள்ள ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சு மிக சிறப்பான ஒரு பலனை தர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் ஒருத்தருக்கு நடக்குமா, திருமணமே இவருக்கு இல்லையா, திருமணத்திற்கு பின்பு இவருடைய வாழ்க்கை நிரந்தரமா சந்தோஷமா இருக்குமா அல்லது பிரிவினையை தருமா அப்படிங்கிற அமைப்பை உபபதா லக்கணம் மூலம் கண்டிப்பா கண்டறிந்து அவருடைய வாழ்க்கை அமைப்பை சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீவா சரீரா அமைப்பு மூலம் மற்றும் ஆகாமிய கிரகம் அமைப்பு மூலம் ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடுகள் எத்தகைய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மேலும் கோச்சார அமைப்பில் அதிக நாள் ஒரு வீட்டில் பயணிக்கும் கிரகங்களின் சனி, குரு, ராகு, கேது இவற்றின் தசாபுத்தி காலம் பாரியாய மாற்றம் ஏற்படுகிறதா, அது எப்பொழுது ஏற்படுகிறது என்று கரெக்டாக கணித்து அந்த காலங்களை ஜாதகத்தினுடைய குடும்பங்களும் எச்சரிக்கையாக இருக்க தகுந்த அறிவுரத்தை சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப தோஷத்தை ஏற்படுத்தும் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல கண்டறியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வம்ச தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் எது என்று ஒரு ஜாதகத்தை முன்னாடியே கண்டறிஞ்சோம்னா அவங்கள எப்படி நம்ம டைரக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைரக்ஷன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை, அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தை முன்னாடியே எப்படி அதை நம்ம வாழ்வியல் முறையில் எப்படி அதை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொண்டு அதை சரியான முறையில் அந்த டைரக்ஷனை நம்ம முன்னாடியே அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரைக்கும் சொல்லி வந்திருக்கிற ஒரு அமைப்பு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஒரு ஜாதகரும் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது. அப்ப என்னன்னா நம்ம ஜாதக நோட் எழுதி வச்சிருக்கிறது, அடிக்கடி போய் ஜாதகத்துக்கு அது சரியா இது சரியா அப்படின்னு கேட்கறத விட இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நோட்டு போட்டு அதையும் எழுதி வச்சுக்கிட்டா இவங்களுடைய குறைகள் இவங்களுடைய செயல்களில் ஒரு 50% இவங்களுக்கு குறையும். அதுக்கு மேல இவங்க அப்பக்கப்ப சந்தேகம் அப்படின்னா ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணது நல்லது. இப்போ ஏன்னா இப்போ மாஸ்டர் செக்அப்னு ஹாஸ்பிட்டல்லாம் சொல்றாங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்றாங்களே, அது மாதிரி ஜோதிடத்தை பார்க்கணும். அடிக்கடி போய் ஜோதிடரை பார்க்கறதுங்கிறது நம்மளுடைய ஒரு ஜாதகனுடைய மனநிலை கண்டிப்பாக தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தனியா ஒரு ஜாதக நோட்டு போட்டு எழுதி அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் என்று இதில் நான் இந்த கருத்தரங்களை நான் தெரிவிச்சிருக்கேன். இப்போ இந்த அமைப்பில் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் போட்டிருக்கோம். அந்த ஜாதகத்தை இந்த வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தினுடைய தொடர்பு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திசைக்கு திசை மாறக்கூடிய திதி, யோக, கர்ணம், அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா பாசகன், வேதகன், போதகன், காரகன், இவங்கெல்லாம் எப்படி அந்த ஜாதகத்துக்குள்ள செயல்படுறாங்க. இது வரைக்கும் மேடை பேச்சில் நிறைய வீடியோக்கள் பாசகன், வேதகன், போதகன், காரகன் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஜாதகத்தை போட்டு
எஸ்எல்என் பண்ணியிருக்காங்களா? இல்ல, பண்ணல. அதே மாதிரி வந்து வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்கள் எப்படி ஒரு ஜாதகத்துல தொடர்பாவது, எந்த பாவத்தோட தொடர்பாவது, எந்த காரத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் யாரும் நான் பார்த்த வரைக்கும் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப்ல முதல்ல பகிர்ந்து கொள்றோம். இப்போ அது ஒரு விளக்க ஜாதகமா நான் உங்க முன்னாடி விளக்க வருகிறேன். நீங்க இப்ப இதை கவனமா பாருங்க. சரி, இப்ப 27/11/1964 11:33 PM நாமக்கல்ல பிறந்த ஒரு பெண் ஜாதகம். லக்னம் வந்து சிம்ம லக்னம். லக்னத்துல செவ்வாய், கன்னியில சந்திரன், துலாத்துல சுக்கிரன், விருச்சிகத்துல சூரியன், தனுசுல கேது புதன், கும்பத்துல சனி, மேஷத்துல குரு, மிதுனத்துல ராகு. அங்கங்க அதனுடைய நட்சத்திரங்களை நாம எழுதியிருக்கோம். முதல்ல ஒரு ஜாதகத்துல ஒரே கிரகத்தினுடைய இரண்டு கிரகங்கள் ஒரே நட்சத்திர பாதத்தில் ஒரே பாதத்தில் இருப்பது மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஜாதகம். முதல்ல இப்ப இங்க இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா தனுசுல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் புதனும் மூலம் 1ஆம் பாவத்திலேயே இருக்காங்க, ரெண்டு கிரகமும். இப்ப கண்டிப்பா இந்த ஜாதகத்துல பூர்வீகம் 5ஆம் பாவம், அடுத்தது குழந்தை 5ஆம் பாவம். இதனால வந்து அந்த ஜாதகர் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார், முதல் ரூல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் சிம்ம லக்னம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வந்து விருச்சகம். இதுல ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை. பிறந்த திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திற்கு தேய்பிறை நவமி. அப்ப திதி சூன்யம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மமும் விருச்சகமும் திதி சூன்யம். அப்ப லக்னமும் 4ஆம் இடமும் திதி சூன்யத்துல மாட்டிருக்கு. ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் திதி சூன்யத்துல மாட்டிக்கு. இப்ப 4ஆம் இடம், அப்ப சுகஸ்தானம் இந்த ஜாதகத்துல பாதிக்கப்படுது, லக்னாதிபதி பாதிக்கப்படுகிறார். இந்த சுகஸ்தானம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் கண்டிப்பா உண்டு. அதே போல சூரியன்கிறது வருமானக்காரகன், செவ்வாய் வந்து வாகனக்காரகன், இயந்திர சம்பந்தமானது, வீடு மனை யோகம் சம்பந்தப்பட்டது. இது சம்பந்தமா இவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனன காலத்துல சூரிய திசை இவங்களுக்கு 4 வருஷம் 5 மாசம் 1 நாள். இது முடிஞ்சு இப்ப நடப்புல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சனி திசையில கேது புத்தி 22/2/2027 வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த சனி இங்க எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கார். சரி, இப்ப இந்த நட்சத்திரத்திற்கு, அதாவது இந்த கிரகத்திற்கு நட்சத்திரம் கொடுத்த அவிட்டத்திற்கு பதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரம் எதுன்னு பார்ப்போம். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு அங்க எழுதியிருக்க பாருங்க, அவிட்ட நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது மிருகசீரிசமும் சித்திரையும். அந்த நட்சத்திரத்திற்கே அந்த நட்சத்திரம் அதனுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரமாக வருது. அப்ப வேதை நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் கண்டிப்பா இருக்கு. எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிசத்துல ராகு இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா சனி வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப இந்த ராகு வந்து இங்க வேதையாக செயல்படுகிறார் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு வதை நட்சத்திரமாக வரக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக வருது. அந்த வதை நட்சத்திரத்துல பரணியில குரு உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அனுச நட்சத்திரமாக அது வருது. அப்ப அந்த அனுசத்துல யார் வந்திருக்கா? சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப சூரியன் மட்டும் இல்ல, பரிவர்த்தனை செவ்வாயும் இங்க வருவாரு. அப்ப செவ்வாயும் அந்த வைநாசிக நட்சத்திரத்துல வருவாரு. முடக்கு நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ரேவதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வருது. சரி, இப்ப திசைநாதனுக்கு
பதை வைநாசிக நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த குரு பரணி நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, செவ்வாய் பூர நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று திரிகோணமாக இருப்பதால் இவை ரெண்டும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கிரகத்தை இங்க தூக்கி வச்சு பார்க்கலாம், இந்த கிரகத்தை தூக்கி இங்க வச்சு பார்க்கலாம். அந்த அமைப்புல இங்க பாத்தீங்கன்னா சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால எங்க பார்க்குது? லக்னத்தினுடைய 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய வதை நட்சத்திரத்தை கண்டிப்பா பார்க்குது. அப்ப வதைங்கிறது இங்க என்ன? இந்த ஜாதகத்திற்கு 6ஆம் இடம், இது 9ஆம் இடம், இது 9ஆம் இடம், இது 8ஆம் இடம். அப்ப இந்த 8, 9 இந்த ஜாதகத்தில் வரும்போது இவங்களுடைய பாக்கியங்கள் கடனா போகுது. அப்ப கடன்ல போய் இந்த ஜாதகர் கண்டிப்பாக மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறார். நிவர்த்திங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்ப பார்ப்போம். அப்ப ஒரு தசையில வதை வைநாசிக வேத எந்த அளவுக்கு வேலை செய்யறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது சரி, இதுல அடுத்தது நம்ம பார்ப்போம். பாசகன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் இங்க என்ன நிலையில் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜாதகர் பாசகனா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த பாசகன் எந்த மாதிரி வேலையை செய்வார். இன்னொரு இடத்த பாத்தீங்க அப்படின்னா இவர் 10ஆம் இடத்தினுடைய வேலையும் செய்வார். இப்ப 3, 10 ஆதிபத்தியம் பெற்ற இந்த சுக்கிரன் தன்னுடைய நட்சத்திரங்கள்ல 2 கிரகங்கள் யார் இருக்கா? பதை வைநாசிக வேதையினுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்போது இவருடைய முழு பலனை இவரால போட முடியாது, போட்டு செய்து நிவர்த்தி பெற முடியாது. அதே போல காரகன் அப்படின்னு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு இவர் தான் காரகன். இந்த திசைக்கு காரகனா யாரு செயல்படுறாரு? குரு செயல்படுறாரு. அந்த குருவும் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாரு? குரு மாட்டிக்கிட்டாரா? எதுல மாட்டிக்கிட்டாரு? பதை நட்சத்திரத்துல குரு மாட்டிக்கிட்டாரு. அப்ப இந்த காரகன் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதே போல இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப சனியும் செவ்வாயும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. இப்ப இந்த சனியும் செவ்வாயும் ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸான நிலையில இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? வைநாசிக நட்சத்திரத்துல சூரியனும் மாட்டிக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு வதை வைநாசிக வேதை மற்றும் பாசகன் வேதகன் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப. இங்க வேதகனா செவ்வாய் செயல்படுறாரு. இந்த கிரகத்துக்கு இந்த ஜாதகத்திற்கு வேதகனா இந்த சனிக்கு வேதகனா செவ்வாய் செயல்படுவதனால செவ்வாயினுடைய காரத்துவங்கள் கண்டிப்பா தர முடியாது. அப்ப செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு எந்த காரத்துக்கு அதிபதி? 4க்கும் 9க்கும் அதிபதி இல்லையா? அப்ப 4க்கு 4ங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் இதெல்லாம் 4ஆம் இடம். பாக்கியங்கிறது என்ன? அதனால அனுபவிக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த காரக கிரகம் வைநாசி அதாவது வேலையாக வரக்கூடிய அந்த கிரகம் தன்னுடைய பாவ அமைப்புல பார்த்து வைநாசிக நட்சத்திரத்தோட அனுச நட்சத்திரத்தோட தொடர்புல வந்ததுனால இந்த ஜாதகம் அந்த சொத்தை வைத்து கொண்டு எப்ப நம்மளுக்கு இதை வித்து நம்மளுடைய கடன்லாம் அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த ஜாதகம் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறது. சரி, ரைட்டு. இது இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு ரெமெடி எங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி திசைக்கு நடக்கக்கூடிய திதி யோகம் கர்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி இப்ப இங்க வளர்பிறையில இருக்காரு. வளர்பிறையில இவர் என்ன இருக்கிறாரு? அஷ்டமி திதியில வந்திருக்காரு. அஷ்டமி திதியில வந்திருக்கிறாரு. இப்ப இந்த அஷ்டமி திதிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க, இந்த அஷ்டமி திதிக்கு பவ கர்ணம் வருது. அடுத்தது திருதி நாம யோகமா வருது. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சதுர்த்தசி அன்னைக்கு நாமக்கல் அந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துல திருதி நாம யோகமும் பவகர்ணமும் வர்ற நாள் பார்த்து இவங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இவங்க வழிபட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கும். இப்படி ஒரு ஜாதகத்துல எவ்வளவு தொந்தரவுகள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுங்கிறத இப்ப நான் விளக்கிருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப பாசகன், வேதகன், காரகன், போதகன் எல்லாம் இதுவரைக்கும் யாரும் தெளிவா சொன்னதில்லை. இப்ப வேதகன் ரொம்ப இந்த ஜாதகத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காரு. காரகனை இந்த ஜாதகத்துல ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. பரணி நட்சத்திரத்துல மாட்டி இருக்கிறார், வதை நட்சத்திரத்துல மாட்டிக்கிட்டாரு. வைநாசிக நட்சத்திரத்துல யார் மாட்டிருக்கா? சூரியன் மாட்டிருக்காரு, செவ்வாயும் மாட்டிருக்கு. இப்படி
இந்த நன்மை தரக்கூடிய கிரகங்கள் பூரா வந்து வதை வைநாசிக வேதை தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த ஜாதகருக்கு அந்த பாவங்கள் கண்டிப்பா நல்ல பலனை தராது. இப்ப நம்ம பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை சொல்லலாம், சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, மூல திரிகோண வீடு ஆட்சி பெற்றிருக்கு, சசயோகம். இந்த திசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சசயோகம் தானே. இப்ப இது வேலை செய்யும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா அந்த வேலை செய்யும், ஆனா அதுக்கு வதை வைநாசிக வேதையினுடைய தொடர்புல நட்சத்திர கிரகங்கள் மாட்டி இருக்கும்போது அந்த நல்ல பலனை தருமா அப்படின்னா தராது. அப்ப நம்ம எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்லாம் வேலை செய்யும், நல்ல பலனை தரும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் நம்ம சொல்றோம். ஆனா வரும் வாடிக்கையாளருக்கு வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைங்கய்யா, நாங்களாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி வதை வைநாசிகம் நட்சத்திரங்களுடைய தொடர்பு, பாசகன் வேதகன் காரகன் போதகர்கள் எல்லாமே வந்து இந்த வதை வைநாசிக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கல்ல தவிக்கிறாங்க. அவங்களால செயல்படுத்த முடியாத ஒரு நட்சத்திரமாக இந்த காரத்துவங்கள் அமைந்திருக்கு. அதுவும் இல்லாத முடக்கு வந்து இந்த வீடு வருது. அந்த வீடு என்ன வீடு? 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். அந்த புதன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த புதன் வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காது. 2 நட்சத்திரங்களும், அதாவது 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்தா கண்டிப்பா அது கண்டிப்பா அந்த பாவத்தினுடைய பலனை கண்டிப்பா காரகத்தினுடைய பாவத்தினுடைய பலனை கண்டிப்பாக தராது. அதுவும் இல்லாம புதன் கேது ரெண்டுமே வந்து சேர்ந்தது அப்படின்னா பலன் தருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே அலி நட்சத்திரம் ஒரு பாவத்தினுடைய பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யாது. அது இயல்புல அப்படி என்ன இருக்குமோ அதை சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அந்த 5ஆம் பாவத்துல சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இருக்குமே தவிர நல்ல வழி காட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ஜாதகங்கள்லாம் இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தாராபலன் அடிப்படையில், அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன தாராபலன் வருதோ அதே மாதிரி லக்னத்திற்கு தாராபலன் அடிப்படையில் கண்டுபிடிச்சு அதை திசை அடிப்படையிலையும் தாராபலன் கண்டுபிடிச்சு அதுல 2 நட்சத்திரமோ 1 நட்சத்திரமோ வரும். அந்த நட்சத்திரத்தோட இந்த திதியோட சம்பந்தப்படுகின்ற அல்லது நாம யோகத்தில் அந்த திசைக்கான திதி யோகம் கர்ணத்தோட சம்பந்தப்படுகின்ற நாளும் இவங்க ஜென்ம கிழமையும் வர நாளும் வந்து இவங்க ஆலயத்துக்கு சென்று பரிகாரம் செய்தால் அதிலிருந்து இவங்களால நிவர்த்தி ஆகி கொள்ள முடியும். மேலும் வந்து இதுக்கான பூஜைகள்லாம் இருக்கு. இந்த பூஜைகள்லாம் நமக்கு வந்து செய்யறதுக்கு சிலருக்கு வந்து யாகம் ஹோமம் பூஜை இதெல்லாம் வந்து உடனே வந்து இமிடியேட்டா பலனை தரக்கூடியது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனுசு. இந்த தனுசுங்கிறது என்னன்னா அடுத்தவங்களுடைய நன்மைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு யாகம் ஹோமம். இது பாத்தீங்கன்னா இது குருவனுடைய வீடு, இதுவும் குருவனுடைய தான் வீடு. இங்க வந்து நீத்தாருக்கு தான் வாழ்ந்து முடிச்சவர்களுக்கு தான் இங்க வந்து திதி ஹோமம் திதி இதெல்லாம் கொடுக்கறது இங்க. ஆனா இங்க வந்து வாழ்றவங்களுக்கு, இது வாழ்ந்து முடிந்தவங்களுக்கு, இது வாழ்றவங்களுக்கு. அப்ப அந்த அக்னியானது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகளை இந்த அக்னி வந்து எடுத்துக்கிட்டு போய் பிரபஞ்சத்திலிருந்து அங்குள்ள தேவர்களுக்கு வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைகளை தேவர்களுக்கு சொல்லி அவங்க தேவர்களுக்கு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது. இதுதான் அக்னியுடைய வேலை. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தூது சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசுல இருக்கிற அக்னி தான் வந்து தூது சொல்லக்கூடியது. இந்த நட்சத்திரம் இங்க இருக்கிற சிம்மத்தில் இருக்கிற அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவருக்கு உணவு பசியாற்றக்கூடியது, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் சொல்ல, சோறு போடும். நீங்க சிம்ம ராசியில ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா 4 பேருக்கு சோறு வாங்கி போடுங்க, உங்க பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய ஆலயங்களை சொல்லக்கூடியது. அப்ப சிவனுடைய ஆலயம் முருகனுடைய ஆலயம் மலை மேல உள்ள ஆலயங்களுக்கு நம்ம வழிபாடு செய்வது. அப்ப இதை 2 காட்டிலும் இந்த இடம் தான் நம்மளுக்கு சீக்கிரமா பலனை தரக்கூடியது. அப்ப யாகம் ஹோமம் பூஜை புனஸ்காரங்கள்ல குரு தான் வந்து ரொம்ப முக்கியமானவர். இந்த குருவே பிரகஸ்பதி என்னன்னா தேவலோகத்துல வந்து அங்க வந்து அந்த தேவர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவர் தான் வந்து யாகம் வேள்வி பூஜை செய்யக்கூடியவர். அப்ப இந்த குருவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அக்னிங்கிறது என்னன்னா நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியது. அக்னிங்கிறது நம்மளை
சுத்தப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய இருப்பிடத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது. நெருப்பு மட்டும்தான் அத்தகைய தன்மை கொண்டது. அதனால இதுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் உண்டு. இப்போ எந்த ஒரு செயலுக்குமே நீங்க ஹோமம், யாகம், பூஜை புனஸ்காரங்கள் கிரக சாந்தியை செய்வது. அந்த கிரகம் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க கிரகத்துக்கு சாந்தி செய்யலாம். இப்போ ஒருத்தர் கோபமா இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம ஒரு சமாதான முறையில் ஒருத்தரை விட்டு பேசும்போது அவர்களுடைய மனம் கொஞ்ச நாச்சும் குறையும். ஒரு 10 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு பேசும்போது அந்த சூழ்நிலையை விளக்கி நம்ம சொல்லும்போது அவருடைய மனம் கண்டிப்பா இறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம எங்க சொல்லணும்? இங்கத்தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்த நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலியமாகவோ யாகம் வளர்த்துவதன் மூலியமாக கண்டிப்பா நமக்கு ரெமெடி கிடைக்கும் என்பதை இப்போ இந்த உதாரண ஜாதகம் மூலமா நம்ம ஒரு சில விஷயங்களை விளக்கியிருக்கோம். இந்த நட்சத்திர அமைப்புலாம் இன்னும் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த பதிவில் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு இந்த 22 சூட்சமம் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த 22 சூட்சமங்களில் வெவ்வேறு விஷயங்கள்லாம் அப்பைக்கப்போ நாம் ஆய்வு செய்து ஒவ்வொரு ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று பலனை காண்போம். இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நவசக்தி ஜோதிட குழு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எனது பெயர் உபயம் வேலுசிவா. என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.